சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் மீது 15 வழக்குகள் பதியப்பட்டிருக்காம். மேலும் இதுதான் இப்போ பரபரப்பான விஷயமா போய்கொண்டிருக்காம். அப்படி என்னதான் அந்த வழக்குகள், ஏன் ஸ்டாலின் மீது பதியப்பட்டிருக்கு, அதை முழு விவரத்தோட இந்த வீடியோவில் பார்ப்போம். அதிமுகவில் திமுக தூண்டுதல் தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது எனவும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் பின்னணியில் திமுக தான் உள்ளது எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. மேலும் தமிழக பாஜக கட்சி சார்பாக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று பேசியிருக்கிறேன், தேவைப்பட்டால் நானே பேச இருக்கிறேன் எனவும் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடியிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்றார். இந்நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், செங்கோட்டையன் டெல்லிக்கு போனாதான் எப்படி பதில் சொல்ல முடியும், ராமர் கோயில் ரிஷிகேஷ் போவதாக கூறியிருக்காங்க. உங்களுக்கு தெரிந்த மாதிரி தான் எனக்கும் தெரியும், அவர் எங்கே போய் இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது 90 தடவை ஆட்சியை கலைத்து இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் வழக்கம் அது. எங்கள் கட்சி அது அல்ல. கூட்டணி வளர்ப்பது எங்கள் நோக்கம். ஏற்கனவே நாட்டில் இருக்கும் கம்பெனிகளை தான் சேர்த்து கொண்டு வந்து தான் இருக்கோம். வெள்ளை அறிக்கை போன தடவை நாங்கள் கேட்டு இருந்தோம், ஆனால் சும்மா ஒரு பதிவு மட்டும் போட்டு இருக்கிறாரு, பெரிதாக ஒன்றும் கொண்டு வரல. 2021, 2019, 2016 இது எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமே இல்லை. அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்பது தான் முக்கியம். ஏற்கனவே தமிழக பாஜக கட்சி சார்பாக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று பேசியிருக்கேன். தேவைப்பட்டால் அழைத்தா நான் பேச இருக்கேன், அவ்வளவுதான். தேவைப்பட்டால் கண்டிப்பாக நானே அழைப்பு கொடுப்பேன். தேர்தல் அறிக்கைகளை தமிழகம் முழுவதும் துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்கிறார்களே, அவர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தாங்க. துப்புரவு பணியாளர்கள் அதை தான் கேட்குறாங்க. தொடர்ந்து சென்னையில் உண்ணாவிரதம் இருந்தாங்க. உண்ணாவிரதம் இருந்த இடத்தை மாற்றினாங்க. மதுரையில் போராட்டம் நடத்தினாங்க. இந்த அரசாங்கம் போராடுபவர்களை, அவர்கள் கேள்வி கேட்பவர்களை நசுக்கும் அரசாங்கமாக இருக்குது. பாஜக சிறுபான்மை அணி வேலூர் இப்ராஹிம் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்து நேற்று சிறையில் அடைத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் வெடிகுண்டு மிரட்டல் மட்டுமல்ல, எல்லா மிரட்டல்களும் நடக்குது. ஆளுங்கட்சி தரப்பில் எல்லா மிரட்டல்களும் நடக்குது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் மீது 15 பிரிவுகள் கீழே அவர் மேலே வழக்கு பதிவு போடலாம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு என்பது ஊழல் அரசு. டாஸ்மார்க் ஊழல், பொதுப்பணித்துறையில் ஊழல், காவல்துறையில் ஊழல், ஏன் காற்றுல ஊழல், தண்ணியில் ஊழல் போன்ற பல ஊழல்களை சொல்லிட்டு வரலாம். எங்களை பொறுத்த அளவில் அதிமுக ஒன்று சேர வேண்டும் என்பது தான். அதிமுகவிலிருந்து நீக்கியவர்களை நாங்கள் போய் சந்திக்க முடியாது. டெல்லிக்கு 11ஆம் தேதி செல்கிறேன், அவர் எங்கே இருக்கிறார் என்று செங்கோட்டையை கேட்டு சொல்லுங்கள். அதன் பிறகு அவரை சந்திக்கலாம். திமுக அரசாங்கம் தூண்டுதலின் பெயரில் அனைத்து வேலைகளையும் செய்து எல்லா பின்னணிக்கும் காரணம் திமுக அரசாங்கம் தான் என்று அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் இவர் சொன்னதை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.